ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஸ்விட்சர்லாண்டோட மோஸ்ட் ஃபேமஸ் டெஸ்டினேஷன் ஜங்ஃப்ரா, அங்கே போனதோட ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்ல போகிறேன். ஸோ நான் இன்டர்லேக்கனில் ஸ்டே பண்ணியிருந்தேன். அங்கேருந்து நியரஸ்ட் தான் இது. அங்கேருந்து கிரிண்டல் வேர்ல்டு அப்படின்னு ஒரு ஸ்டேஷனுக்கு வரணும். ஸோ இப்போ அந்த ஸ்டேஷன்லேருந்து காலையில் ஒரு 7 o'clock நான் வந்துட்டேன். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா குட் மார்னிங் டிக்கெட்ஸ்னு வைப்பாங்க. அது வந்து குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான், அரௌண்ட் ஒரு 8 o'clock ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 10 வரைக்கும் தான் வைப்பாங்க. அந்த டைமில் வாங்கினா இது ஜஸ்ட் 95 ஃப்ராங்க் தான், ஸ்விஸ் ஃப்ராங்க் தான். நார்மலாக வாங்கினீங்கன்னா 200 ஸ்விஸ் ஃப்ராங்க். எனக்கு கோல்டன் பாஸ் இருந்ததுனால அது இப்போ 95 தான் நான் வாங்கினேன். ஸோ டிக்கெட் வாங்கினதுக்கப்புறமா ஆப்போசிட்லேயே இந்த கேபிள் கார் இருக்கும். ஸோ அவங்க 8 o'clock தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு இதிலே ஏறிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா 20 minutes ட்ராவல் பண்ணோம் இந்த கேபிள் கார். இது ட்ராவல் பண்ணிவிட்டு அங்கேருந்து இன்னொரு ட்ரெயின் பிடிக்கணும். ஸோ அதுதான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஹையஸ்ட்டு டெஸ்டினேஷன் போகிற ட்ரெயின். அது ஜங்ஃப்ரா ட்ரெயின் பிடிக்கணும். இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 kilometers நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து எக்ஸாக்ட் டிஸ்டன்ஸ் தெரியல, ஆனால் ரொம்ப தூரம் ஒரு 20 minutes மாதிரி போயிட்டே தான் இருக்கும். வியூஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் காலையில் மாதிரி போனீங்கன்னா ஒரு கிளியர் டேயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல அழகான ஒரு பியூட்டிஃபுல் வியூஸ். இதிலே வந்து ட்ரெக்கிங்கும் பண்ணுறாங்க. இப்போ நம்ம வந்து அந்த ஏகர் வந்தாச்சு. அந்த ஏகர் ஸ்டேஷன் வந்தாச்சு. ஒரு 20 minutes ட்ராவல் பண்ணிவிட்டு இப்போ ஏகர் ஸ்டேஷன்லேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படியே கனெக்டிவிட்டி ட்ரெயின்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் ஜங்ஃப்ரா அந்த டாப் போகிற ட்ரெயின். 3454 மீட்டர் ஃப்ரம் சி லெவல். ஸோ அவ்வளோ ஹைட்டுக்கு இப்போ இந்த ட்ரெயின் போகுது. ஸோ நடுவில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் இந்த ட்ரெயின் நிற்கும். அது வந்து ஒரு வியூ பாயிண்ட்டுக்காக ஒரு நல்ல வியூ இருக்கும். அது போய் பார்க்குறதுனா பார்க்கலாம். ஜஸ்ட் 5 minutes இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி அங்கேருந்து அந்த லாஸ்ட்டு டெஸ்டினேஷன் ஜங்ஃப்ரா ஸ்டேஷனுக்கு போயிடும். ஸோ இப்போ அந்த ஜங்ஃப்ரா ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. ஸோ இவர் அந்த ரயில்வேஸ் கட்டுறதுக்கு ரொம்ப பிளான்லாம் பண்ண இன்ஜினியர். அவரை பற்றி தனியாக ஒரு செக்ஷனுமே அங்கே வச்சுருக்காங்க. ஸ்டேஷன் ரீச் ஆன உடனே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த மலையோட அந்த கோகை வழியாகவே நம்ம இருக்கிற எல்லா இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 360 degree வியூ இருக்கும். இது ஒரு தியேட்டர் மாதிரி. நீங்கள் அந்த சென்டர் பாயிண்ட் அங்கேயே ஒரு பாயிண்ட் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல நின்றுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது எப்படி இருக்கும் அப்படின்றது இங்கே ஒரு வீடியோ மாதிரி ப்ளே ஆகும். ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி தான். ஜஸ்ட் நீங்கள் அப்படியே நீங்கள் சுற்றி பார்த்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி இருக்குது. ஏன்னா இது மேலே இருந்து பார்க்கும்போது ஒரு சைடுக்கும் நம்ம ஒரு டைரெக்ஷன் போக வேண்டியது இருக்கும். இது மொத்தமாக உங்களுக்கு ஒரே இடத்துல காமிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்குற இடம் வந்து ஒரு டெரஸ். இது வரைக்கும் எல்லா இடமே ஒரு க்ளோஸ்ட் ஏரியாவாக இருந்திருக்கும். அதனால் நம்ம டைரெக்டான டெம்பரேச்சர் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ இந்த கண்ணாடி இதெல்லாம் தாண்டி ஒரு டெரஸ் ஏரியாவுக்கு போகும்போது தான் வெளியில் இருக்கிற வெதரே நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஸோ இங்கே வரவங்க எல்லாருமே வந்து பக்காவாக பிளான் பண்ணி வெதர் சூட்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அண்டு கண்டிப்பாக மோஸ்ட்லி க்ளவுஸும் தேவைப்படும். நான் போனது வந்து ஒரு கிளியர் டே. லக்கிலி வந்து ஒரு வியூஸ்லாம் கொஞ்சம் பெட்டராக இருந்தது. ஆனால் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா நான் போகிறப்ப ஒரு -10 கிட்ட இருந்தது. இது வந்து ஒரு நல்ல ஃபோட்டோ பாயிண்ட். இது வந்து உங்களுக்கு கிளியரான வியூ இருக்கும். எந்த விதமான அப்டக்கிள்ஸும் இருக்காது.
ஸ்ட்ரெயிட் வியூ தான் உங்களுக்கு. இது எல்லாமே ஐஸ். ஸோ ஏர்லியாக போனீங்கன்னா இங்கே இருக்கிற ஃபோட்டோ பாயிண்ட் இது எல்லாத்துக்குமே நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். நீங்கள் ரொம்ப லேட்டாக போனீங்கன்னா இங்கே ரொம்ப கூட்டமாகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சின்ன சின்ன ஃபோட்டோ பாயிண்ட்டுக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். இங்கே ஐஸ்லேயே ரோடெலாம் வச்சு ஏதோ வண்டிலாம் ட்ராவல்லாம் பண்ணிகிட்டு இருந்தது. இந்த இடத்துல ரொம்ப நேரம் இருக்க முடியாது, ஓப்பன் ஏரியான்றதுனால. திருப்பி எல்லாருமே ஆப்வியஸ்லி மறுபடியும் உள்ளே வந்துடுவாங்க. ஸோ அப்படி நம்ம அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்த டெஸ்டினேஷன் தான் இது. ஏதோ லைட் டெக்கரேஷன்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இவர் தான் த மேன் பிஹைண்ட் ஜங்ஃப்ரா ரயில்வேஸ். ஸோ அந்த ரயில்வேஸ்க்காக பிளானிங்லாம் பண்ணி ஸோ அது இது பண்ணார். அதனால் அவருக்காக இங்கே ஒரு சிலை வச்சுருக்காங்க. அண்ட் அவர் பிளான் பண்ணும்போதோ இல்லை மேபி அவர் இந்த இன்ஜினியரிங்காக என்னென்ன இது பண்ணியிருக்காரோ அதெல்லாமே இங்கே கீழே இரும்புலேயே டிசைன் பண்ணியிருக்காங்க, அவர் கையெழுத்துலாம். ஸோ இதெல்லாம் அந்த ரயில்வேஸ் ரிலேட்டடாக அவர் ஏதோ எழுதியிருக்காரு. இப்போ நெக்ஸ்ட்டு செக்ஷன் பார்த்திங்கன்னா இவங்க அந்த ஒர்க்கர்ஸ்க்கான ஒரு ட்ரிபியூட் மாதிரி. இவங்க எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க, அண்டு இது எவ்வளோ லாங் ஆகிருக்கு இந்த ரயில்வேஸ் கட்டி முடிக்கிறதுக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் இங்கே பார்க்க முடியும். அந்த ரியல் டைம் ஃபோட்டோஸ் இதெல்லாமே எப்படி மலையை குடஞ்சி இவங்க ஒரு ரூட் ரெடி பண்ணியிருக்காங்க, அதுக்கு என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது வரைக்கும் இங்கே எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது ஒரு 9 கிலோமீட்டர்ஸ் லென்த் இருக்கிற ஒரு ரயில்வே ட்ராக். ஃபுல்லாக மலைக்கு நடுவுலையே தான் வரும். இது ஒரு 1400 மீட்டர்ஸ் ஹைக்கு இந்த ரயில்வே ட்ராக் இருக்குது இன் ஆல்டிடியூட். இதில் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னென்னா இவ்வளோத்தையும் அவங்க எடுத்துக்கிறதுக்கான டைம் பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட்லி 16 இயர்ஸ். ஸோ 1893 இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 1912 இது கம்ப்ளீட்டாக ஓப்பன் டு பப்ளிக்கு. இதில் பெஸ்ட்டு பார்ட் என்னென்னா இந்த இவ்வளோ பெரிய ரயில்வே சிஸ்டம் அவங்க கட்டி முடிக்கிறது வரைக்கும் எந்த விதமான மேஜர் ஆக்சிடெண்ட்டுமே இல்லை. சின்ன சின்ன மைனர் இன்சிடெண்ட்டில் ஒரு 6 பேர் வரைக்கும் இறந்துருக்கிறதா சொல்கிறாங்க. மற்றபடி வேறு எந்த விதமான டேமேஜுமே இல்லை.
இதை ஓப்பன் பண்ணி இப்போ 112 இயர்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு இந்த ரயில்வேஸ். ஸோ யார் யாருக்கெல்லாம் அடிபட்டது, அந்த மாதிரியான இன்ஜூர்டு பர்சன்ஸ் அவங்களோட நேம்ஸ் எல்லாமும் இங்கே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததாக போன இடம் பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து ஐஸ் பேலஸ்ன்ட்டு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஐஸ் தான். ஏற்கனவே டெம்பரேச்சர் வந்து -10, 12 இருந்தது. இந்த இடம் போகிறப்போ தான் எனக்கு உண்மையான ரொம்ப சில்னஸே ஃபீல் பண்ண முடிஞ்சுது. இங்கே என்னோடய லெதர் ஜாக்கெட்டோ என்ன வின்டர் க்ளோத்ஸ் இங்கே எதுவுமே வந்து அந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை. ஸோ இங்கே வரணும்னு நினைக்கிறவங்க ப்ராப்பரான ஷூஸு, க்ளவுஸு அண்ட் வெதர் ஜாக்கெட் எல்லாமே போட்டுட்டு வாங்க. அண்ட் மெயின்லி வந்து இது ரொம்ப ஸ்லோவாக நடக்கணும். இது கண்டிப்பாக பயங்கரமாக வழுக்கும் இந்த இடம். ஏன்னா ஃபுல்லாகவே ஐஸ்ன்றதுனால கொஞ்சம் க்ரிப் இருக்கிற மாதிரியான ஷூஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். ஐஸ்லேயே நிறைய சிலைலாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. இது வந்து இது ஈகிள் மாதிரி இருந்தது. இது ஒரு பியானோ, ஒருத்தவங்க வாசிக்கிற மாதிரி. இது சைனீஸ் சம்மந்தப்பட்ட அந்த ட்ராகன், சைனீஸ் ட்ராகன். இதெல்லாம் உருகவே உருகாது போல், அது அப்படியே தான் இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கிற டெம்பரேச்சரும் அது ஐஸாகவே வச்சுக்குது. ஸோ ஒன்ஸ் அவங்க இதை வந்து ஒரு தடவை வடிவமைச்சாங்கன்னா அது ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும் போல். இந்த டிட்லிஸில் இருந்த மாதிரியே பொம்மைங்கெல்லாம் கூட உள்ளே வச்சு அதை ஐஸ் ஆக்கி வச்சுருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு ப்ரௌட் இண்டியன் மூமெண்ட். இங்கே வந்து நீரஜ் சோப்ரா வந்திருக்காரு. ஸோ அவர் வந்தப்போ அவர் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடம் எல்லாமே வந்து ஃபுல் ஐஸு. இது வந்து இதான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம இந்த ஐஸில் நடக்க போகிறோம். இங்கே வந்து இது ரொம்ப ஸ்லிப்பரி தான், பயங்கர ஸ்லிப்பரி. வந்து நிறைய பேர் வழுக்கியும் விழுந்தாங்க. இது ஒரு ஃபோட்டோ பாயிண்ட். அந்த ஃப்ளாக் பக்கத்தில் போயிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு தான் இங்கே கூட்டம் நிற்கிது. இங்கேருந்து ரொம்ப நல்லா இருக்கும் வியூஸு. இந்த இடத்துக்கு வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் வந்த உடனே இந்த இடத்துக்கு ஆக்சஸ் இருக்குது. ஸோ இது ஒரு ஃபஸ்ட்டு ப்ளேஸாக எடுத்து இங்கே வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப நிறைய டைம் சேவ் பண்ண முடியும். அப்படி இல்லைனா இங்கே ரொம்ப நேரம் க்யூ அதிகமாகிட்டே இருக்கும்.
இது காலையில் வந்ததுனால வந்து கொஞ்சம் ஓகே. இங்கேருந்து ரொம்ப நல்ல வியூஸ் தான், ஃபுல்லாகவே ஐஸ் தான். அண்ட் உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த பக்கம் போக முடியாத மாதிரி ஒரு கயிறு கட்டியிருப்பாங்க. அண்ட் இது வந்து லிண்டட் சாக்லேட். இது வந்து அவங்களும் வந்து ரொம்ப ஹையஸ்ட்டு பாயிண்டில் வச்சுருக்கிற ஒரு சாக்லேட் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து இதை ஆட் பண்ணிக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போங்க, எதுவுமே வாங்கலைனாலும் பரவாயில்ல. ஏன்னா நீங்கள் இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ சாம்பிள் சாக்லேட் எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அண்ட் அது ஒரு ப்ரீமியம் சாக்லேட். ஸோ இதோட எல்லா இடத்தையும் கவர் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம திருப்பி ட்ரெயின் ஏறி கீழே தான் வர போகிறோம். ஆனால் இங்கே ஒரு இடம் இருக்குது, இது யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் கையில் ஒரு பாஸ்போர்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த பாஸ்போர்ட் இந்த இடத்துல பண்ணியிருக்கோங்க, அந்த இடத்துல ஸ்டாம்ப் பண்ணிக்கணும். அது பண்ணிக்கிறது உங்கள் இஷ்டம் தான், பட் ஸ்டில் அது ஸ்டாம்ப் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரெமெம்பரன்ஸ் மாதிரி. இந்த டேட்டு தான் அதில் சீல் ஆகும், வேறு ஒன்றும் இல்லை. உங்கள் நேம் எழுதி நீங்கள் வச்சுக்கலாம். இந்த பாஸ்போர்ட்டில் அந்த ரயில்வேஸ் பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ஒர்த் விசிட்டிங் தான். ஏன்னா ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ட்ராவல் பண்ணுறது ஓகே. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபுட்டு நீங்கள் வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வந்துடணும். அண்ட் குட் மார்னிங் டிக்கெட்ஸ் மட்டும் தான் நீங்கள் எயின் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு 50%, ஏன்னா 95 ஃப்ராங்க்குன்றது ஓகே, பட் 200 ஃப்ராங்க்ன்றது ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸோ 95 ஃப்ராங்க் வந்து குட் மார்னிங் டிக்கெட்ஸ் மட்டும் தான் கிடைக்கும் வித் கோல்டன் பாஸ். அண்ட் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா வெதர் ஜாக்கெட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அது இல்லாமல் இங்கே சர்வே பண்ண முடியாது. அண்ட் உங்களுக்கு டேப்லெட்ஸ் என்ன வேணும்னாலும் அது எடுத்துகிட்டு வந்துடும். ஏன்னா எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு 1 or 2 days ஃபீவர் வந்துச்சு. ஸோ அதனால் ஃபுட்டு, டேப்லெட்ஸு இது எல்லாமே நீங்கள் பிளான் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தேங்க்ஸ் எவ்ரிவன். நான் இப்போ இந்த வீடியோவோட எண்டில் ஒரு ட்ரோன் வியூ போட்டிருங்க. See you all soon in my next video. Thank you.